அத்தியாயம் 13. அவதாரமே குருவாக. பிரபஞ்சம் அதாவது சிருஷ்டி, காலம், கர்மம் அதாவது செயல்பாடுகள் எல்லாமே இறைவனின் சங்கல்பத்தின் வெளிப்பாடுகள். அவை அனைத்தும் அவருக்கு கட்டுப்பட்டவை. சிலர் அவற்றை பொய், உண்மையற்றவை எனக் கருதுகின்றனர். ஆனால் சத்தியத்தின் உருவேயான இறைவன் எவ்வாறு உண்மையற்றதை சங்கல்பிப்பார்? ஆகையால் இரண்டுமே ஒரு விதத்தில் உண்மையானது எனக் கூறலாம். பரிணாம வளர்ச்சியானது உள் வாங்குவதென மாறும்போது அறிவுணர்வு உள்ளதும் அற்றதும் ஒன்றாக இணையும் கடைசி படியை அடையும்போது ஈஸ்வரன் என்ற ஒன்றே இருக்கும். இறைவனின் சக்தியின் வெளிப்பாடே காலம். அதனால் அளக்கக்கூடியவாறு அதற்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. கர்மம் என்பதும் ஒரு முக்கியமான உண்மையாக கருதப்பட வேண்டியது. கரைகளை, வரையறைகளை கண்டுகொள்ளாத ஒரு தாறுமாறான சக்தியல்ல ஈஸ்வரன். மனிதர்கள் தங்கள் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்துகிறார். சிருஷ்டி, காலம், கர்மம் ஆகிய மூன்றும் ஈஸ்வரனுடன் உண்மையாக உள்ளன. அவர் உபயோகிக்கும் கருவிகள் அவை அவருக்கு கட்டுப்பட்டவை. சாதாரணமாக புலன்களுக்கு தெரியாத ஈஸ்வரன் அதாவது கடவுள் அவரிடம் மிகுந்த பற்றுக்கொண்டு அவருடன் ஒன்றாக இணைவதற்கு பேர் ஆர்வம் கொண்ட பக்தனுக்கு மிக நன்றாக புலப்படுவார். ஏன், அத்தகைய பக்தர்கள் உலகத்தில் உள்ள பொருட்களை காண்பது போல மிகவும் தெளிவாக இறைவனை காண்கின்றனர். கடவுள் அதாவது ஈஸ்வரன் உருவமற்றவர். அவர் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடியவர். அவருக்கு எண்ணற்ற உருவங்கள் உள்ளன. அப்படியாயின் எந்த உருவத்தில் அவர் பக்தனுக்கு தெளிவான காட்சி அளிக்கின்றார்? எந்த உருவத்திற்காக பக்தன் இயங்குகின்றானோ, எந்த உருவம் அவனுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்குமோ அந்த உருவத்தில் வெளிப்படுவார். இந்த உருவங்களெல்லாம் அவரது அவதாரங்கள். அவ்வாறு வெளிப்படும்போது அவர் தன்னை வரையறைக்கு உட்படுத்துவதில்லை. அத்தகைய அவதாரம் ஒவ்வொன்றிலும் அவர் முழுவதுமாக பிரத்யட்சமாகிறார். ஒவ்வொரு அவதாரத்திலும் தன் முழு சிறப்பொளிவுடன் காணப்படுவார். சில வெளிப்பாடுகள் பகுதியானவை, சில பூர்ணமானவை, சில தற்காலிகமானவை, சில நிலைத்திருப்பவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவையெல்லாம் அவதாரம் என புகழ் பெயராக அழைக்கப்படுகின்றன. நாரதர், சனத்குமாரர் போன்ற முனிவர்களை சில நூல்களில் அவதாரம் என வர்ணிக்கின்றனர். அவர்களுக்கு அனைத்து தெய்வீக குணாதிசயங்களும் கிடையாது. ஆகையால் அவர்கள் வழிபடப்படுவதில்லை. ஜீவன் என்பது இயல்பிலேயே என்றும் உளதும் அமரத்துவம் வாய்ந்ததும் ஆகும். கணக்கிடும்படியாக அதற்கு ஆரம்பம், முடிவு என்பது கிடையாது. அதற்கு பிறப்பு, இறப்பு என்றிரண்டும் கிடையாது. அது சுய பிரகாசமானது. அறிவும் அதுவே, அறிபவனும் அதுவே, செய்பவனும் அதுவே, கழிப்பவனும் அதுவே. தலைப்பட்டிருக்கின்றதோ, விடுதலை பெற்றுள்ளதோ ஜீவியிடம் இந்த குணாதிசயங்கள் முழுவதும் உண்டு. அது எவ்வாறு இருப்பினும் அதற்கு இறைவனுக்குள்ள சுதந்திரம் கிடையாது. ஒவ்வொரு செயலிலும் ஜீவி உடலை, காது போன்ற புலன்களை, உடலில் உள்ள உயிர் கொடுக்கும் சுவாசம் போன்றவற்றை ஈடுபடுத்த வேண்டியுள்ளது. தனிப்பட்ட மனிதனில் இவையெல்லாம் தெய்வீகத்துடன் கூடவே இருக்கின்றன. ஆயினும் தனக்கென விருப்பாற்றல் இல்லாத யந்திரம் அன்று. இந்த பிறப்பில் உள்ள செயல்பாடுகள் எவ்வாறு முந்தைய பிறப்புகளின் செயல்பாடுகளினால் தீர்மானிக்கப்படுகின்றனவோ அவ்வாறே இந்த வாழ்வில் செய்பவை பின்னர் வரும் வாழ்வின் செயல்களை தீர்மானிக்கின்றன. இப்போது செய்யப்படும் செயல்களின் தன்மைக்கு ஏற்றவாறு
ஈஸ்வரன் இடம், காலம், சூழ்நிலை, பலாபலன்கள் முதலியவற்றை தீர்மானிக்கின்றார். இறைவனுக்கு மனிதனின் இயல்பை வடிவமைக்கும் சக்தி உண்டு. ஆயினும் அவர் அந்த சக்தியை உபயோகித்து மாற்றி அமைப்பதில்லை. தனி மனிதனின் தன்னிச்சைக்கே அவர் விட்டுவிடுகிறார். அவன் அனுபவம் மூலம் பாடம் கற்க வேண்டும். பாறையை செதுக்கும் போது வரும் கற்சிதறல் அந்த பாறையின் பகுதியே. ஆனால் ஜீவியானவன் அதே போன்று இறைவனின் பகுதி அல்ல. ஒரு விதத்தில் ஜீவி, ஜகத் ஆகிய இரண்டும் தனிப்பட்டவை, இறைவனிலிருந்து வித்தியாசமானவை. இன்னும் ஒரு விதத்தில் அவை பிரிக்க முடியாதவை. பகுத்தறிவு, புத்தி இவற்றை கொண்டு ஒன்றானதாகவும் தனிப்பட்டதாகவும் இருக்கும் மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதை வேதங்கள் மூலமும் அவற்றின் செய்தி மூலமும் தான் அறிந்து கொள்ள முடியும். இதுவே சத்யசாயி வாகினி அளிக்கக்கூடிய முக்கியமான பாடம். ஒவ்வொரு குழந்தையும் இவ்வுலகத்திற்கு வரும்போது முன் வாழ்வுகளில் செய்த கர்மங்களின் பலன் என்ற தீர்க்கப்படாத கடன் சுமையுடன் வருகின்றது. மேகங்களிலிருந்து மின்னல் கீற்று வருவது போன்று அது இயற்கை அன்னையின் மடியிலிருந்து விழுவதில்லை. தான் முந்தைய வாழ்வுகளில் செய்த செயல்களின் நல்ல கெட்ட விளைவுகளை அனுபவிக்கவே இவ்வுலகில் பிறக்கின்றது. மனிதர்களிடையே காணப்படும் வித்தியாசங்களுக்கான விளக்கம் இதுவே. இதுதான் கர்ம வினையின் கோட்பாடு. மனிதர்களிடையே ஒவ்வொருவனும் தானே தன் நல் அதிர்ஷ்டத்துக்கோ துரதிர்ஷ்டத்திற்கோ காரணமாகின்றான். அவனே தன் வாழ்வென்னும் கட்டிடத்தின் நிபுணனும் அமைப்பவனும் ஆகிறான். கர்ம வினை கோட்பாடு, விதி முன்னர் தீர்மானிக்கப்பட்டது. கடவுளின் சங்கல்பம் என்ற பல விளக்கங்களையும் உடைத்து தள்ளிவிடுகிறது. கர்ம வினை கோட்பாடு அல்லது சூத்திரத்தின்படிதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டு ஏற்றுக்கொண்டு இணைதல் ஏற்பட முடியும். எப்போது மனிதன் தன் துன்பத்தில் கடவுளுக்கு பங்கில்லை, தானேதான் முழு காரணமும் என்று உணர்ந்து வேறு எவரையும் பழி கூறாமல் தானே செயலை செய்து அதன் பலனை அனுபவிப்பவன் என உணர்ந்து மேலும் தன் வருங்காலத்தை தானே நிர்ணயிக்க சுதந்திரம் உள்ளதை உணர்கின்றானோ, அப்பொழுது அவன் கடவுளை நோக்கி தெளிவான மனதுடன் உறுதியான அடியுடனும் நடந்து செல்வான். தற்போது ஒரு மனிதனுக்கு துரதிர்ஷ்டம் நேர்ந்ததென்றால் நிச்சயமாக அவன் செய்த செயல்களின் பலனே அது. அதேபோல சந்தோஷமும் நல் அதிர்ஷ்டமும் தன் கையிலேயே உள்ளதென்பதை மனிதன் நம்ப வேண்டும். அவன் தீர்மானித்தால் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். இப்போது ஒரு புனித ஆத்மாவாக விளங்குகிறான் என்றால் அவனே அதற்கு காரணம். ஒருவன் ஏங்காமல் எதையும் பெற முடியாது. ஆகவே மனிதன் உள்ளிருக்கும் தீர்மானிக்கும் ஆற்றல் எல்லா தரங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மாற்றங்களுக்கும் மேற்பட்டது. அவனது முந்தைய செயல்களே அதன் சுதந்திரத்துக்கு காரணம். அது சக்தி வாய்ந்தது, மிகுந்த பயனளிக்கக்கூடியது, மேலானது. அடுத்த பிரச்சனை என்னவென்றால் முக்தி, அதாவது வீடு பேறு. ஆத்மாவுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. அவை வெறுமே உடலுடன் சம்பந்தப்பட்டவையே. ஆத்மாவை பற்றி பேசும்போது அத்தகைய சிந்தனைகள் தவறானவை. உடலை பற்றி பேசும்போதுதான் அவற்றுடன் தொடர்பு படுத்தலாம். இந்த தவறான மாயைதான் வயது பற்றிய சர்ச்சையை எழுப்புகிறது. ஆத்மாவென்பது என்றும் உள்ளது. இந்த வயதில்லாத உண்மை எப்போதும் ஒன்றே ஒன்றுதான். எப்படி ஆத்மா உடலெடுத்தது? சாஸ்திரங்களில் ஒரு விளக்கம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அவித்யா என்னும் சரியான விழிப்பு உணர்வு இல்லாமையே இந்த உடலில் பந்தப்படுத்துவதற்கு ஒரே காரணம். அவித்யாவினால் மனிதன் தலைப்படுகின்றான். ஞானம்தான் அதற்கான பரிகாரம்.
அது ஒன்றுதான் அவனை மீட்டுக்கொண்டு கரை சேர்க்கும். எவ்வாறு இந்த விழிப்பு உணர்வை பெறுவது? 3 வழிகளில் அதை பெறலாம். பிரேமை மூலம், பக்தி மூலம், முழுமையான பக்தி சரணாகதி மூலம் இறைவனை வழிபடுதல், இறைவனது நகரும் கோயில்களான ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அன்புடனான சேவையும் கடவுளாக நினைத்து வணங்குதல் மூலம் அவித்யா என்ற தப்பான அறிவை களைந்தெறிந்து தலைகளை உடைக்கலாம். அப்போது தனிப்பட்ட மனிதன் வீடு பேரடைவான். சாஸ்திரங்களில் 2 விதமாக இறைவன் வர்ணிக்கப்பட்டுள்ளார். குணங்கள் உள்ளவராக அறியக்கூடியவர் என்றும் குணங்களே அற்றவர். ஆகையால் இவ்வாறு இருப்பாரென வர்ணிக்க முடியாதென்றும் கூறுகின்றன. ஒன்று சகுணத்தன்மை, அதாவது குணங்கள் உள்ள இறைவனாக வழிபடுதல். இன்னொன்று நிர்குணத்தன்மை, அதாவது குணங்கள் உருவம் எதுவும் அற்றவர். சகுண கடவுளை எங்கும் உள்ளவராக, எல்லா பொருட்கள், எல்லா உயிரினங்கள் முதலியவற்றை சிருஷ்டி செய்பவராக, காப்பாற்றுபவராக, அழிப்பவராக, பிரபஞ்சத்தின் அன்னையும் தந்தையுமாக அறியப்படுகிறார். அதனால் எல்லா உயிரினங்கள், பொருட்கள் முதலியவற்றிற்கு அப்பால் மேலே எப்போதும் தனிப்பட்டவராக, மனிதனிலும் வித்தியாசமானவராக உள்ளார். சகுணத்தன்மை என்ற கருத்தை ஆதரிப்பவர்கள் குணங்கள் நிரம்பிய தத்துவத்தை அறிந்து கொள்வதே முக்திக்கு வழிகோலும் என்கின்றனர். மனிதன் இந்த அறிவை உணர்ந்து அதிலே அதன் மூலம் வாழ்ந்தானாகில் முக்தி பெறுவான். 2வது வழியானது நிர்குண தத்துவத்தை சிந்தையில் இருத்துவது. இந்த சிந்தனையின் போது தெய்வீக தத்துவத்திற்கு குணங்கள் இருப்பதாக எண்ணுவது விரும்பத்தகாததும் பொருத்தமற்றதும் என்ற உண்மையை உணர்ந்து இறைவன் பற்றிய கருத்தில் குணங்களை விளக்குகின்றனர். அதன் பின் அறிவுணர்வில் எங்கும் பரந்துள்ள குணங்கள் அற்றவரே இருப்பார். அதனை அறிபவர் அல்லது ஞாதா என்று கூறுவர். ஏனெனில் ஞானம் என்பது மனித மனம், மனித அறிவு உணர்வுக்குத்தான் பொருத்தமானது. அதை விசாரணை செய்பவர் என்று கூற முடியாது. ஏனெனில் விசாரிப்பது பலவீனருக்கான அறிகுறி. அதை புத்தியுடன் சம்பந்தப்படுத்த முடியாது. ஏனெனில் புத்தியானது பகுத்து அறிந்து பிரித்து துண்டாக்குவதால் அதுவும் உறுதியற்ற தன்மையின் அறிகுறியே. அதை சிருஷ்டிகர்த்தா என்றழைக்க முடியாது. ஏனெனில் வரையறைக்குட்பட்டதின் செயலே சிருஷ்டி. அவருக்கு வரையறையோ பந்தமோ கிடையாது. செயல்பாடு, ஆசை, தேவை முதலியவற்றை குறிக்கிறது. வேறு ஒரு காரணத்திலிருந்தும் அது எழுவதில்லை. உள்ளிருக்கும் ஒருவித வலியை குறைக்கவே எல்லாவித வேலையும் செய்யப்படுகின்றது. வேதங்களில் இறைவன் அது என்றே குறிப்பிடப்படுகிறது. அவர் என்பது வித்தியாசப்படுத்தும் கருத்தை தூண்டுவதால் அது என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுத்தப்படுகிறது. குணங்கள் உள்ளதாக கூறப்படாததால் எல்லாவித கட்டுப்பாடுகள் தலைகளிலிருந்து விடுபட்டது என்று அது என்ற பிரயோகம் குறிக்கிறது. அத்வைத தத்துவத்தின் சாரம் அதுவே. குணங்கள் உள்ளதாக கூறுவது பிரிப்பது, தனிப்படுத்துவது என்றாகிவிடும். ஒவ்வொருவரும் தங்களை நிறைவு செய்வதே தப்பிக்க முடியாத விதி. முடிவில் ஒவ்வொரு உயிரினமும் பூரணம் அடைய வேண்டும். முன் வாழ்ந்த வாழ்க்கைகளில் செய்த செயல்கள் அனுபவித்து உணர்ச்சிகளின் பலனாக ஒவ்வொருவரும் இந்த பாதையில் வெவ்வேறு படியில் உள்ளனர். இப்போது செய்யும் செயல்கள், அவற்றை தூண்டி வடிவமைக்கும் உணர்வுகள் வருங்காலத்தை சமைக்கின்றன. அதாவது நான் இப்போது செய்வது, உணர்வது, எண்ணுவது இவையே வரப்போகும் நல் அதிர்ஷ்டம், துர் அதிர்ஷ்டத்திற்கு ஆதார காரணம். புஸ்தகங்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள தூண்டுதலோ தன்னைத்தானே உயர்த்தி மோட்சத்தை அடையும் சக்தியோ கிடைக்காது. தனி மனிதனுக்கு தன் உள்ளிருந்துதான்
பலம் வர வேண்டும். மிக ஆழ்ந்த கருத்துக்களுள்ள புஸ்தகங்களை வாழ்நாள் முழுவதும் வாசிக்கலாம். அறிவாற்றல் மிகுந்தவரிடையே உன்னத ஸ்தானத்தை பெறலாம். ஆனால் முடிவில் ஆன்மீக பாதையில் ஒரு சிறு முன்னேற்றம் கூட அடையாதிருக்கலாம். மிக உயர்ந்த ஸ்தானத்திலுள்ள பண்டிதர் ஆன்மீக ஞானத்தில் மிக்க முதிர்ச்சி அடைந்தவராக இருப்பார் என்று எண்ணுவது பெருந்தவறாக முடியும். அந்த பண்டிதரே மேலும் புஸ்தகங்களை படித்து புஸ்தக ஞானம் பெறும்போதுதான் மேலும் மேலும் ஆன்மீக பாதையில் முன்னேறுவதாக கற்பனை செய்யலாம். ஆயினும் தன் கல்வியின் பயனை ஆராய்ந்து பார்க்கையில் புத்தி கூர்மையாக ஆன போதிலும் ஆத்மா பற்றிய விழிப்பு உணர்வு என்பதை சிறிதளவு கூட பெறவில்லை என்பது தெரியும். ஆன்மீக விஷயங்களை பற்றி மிக சிறந்த பிரசங்கங்கள் செய்வதில் திறமை வாய்ந்தவராக பலர் உண்டு. எல்லாரும் உண்மையை சொல்லப்போனால் பாரமார்த்திக வாழ்வென்னும் ஆன்மீக வாழ்வை வாழத் தவறிவிட்டனர். இந்த மாதிரி கவலைக்கிடமான நிலைக்கு காரணம்தான் என்ன? இப்போதெல்லாம் ஆன்மீக படிப்பதெல்லாம் தான் ஞானம் பெற்று மற்றவருடன் போட்டியிட்டு உயர்ந்த ஸ்தானம் பெறுவதற்கு, சம்பாதிப்பதற்காக ஒரு கருத்து கோணத்தை ஆதரிக்கும் தோற்க முடியாத தீரர் என்று பெயர் பெறவேதான் செய்யப்படுகின்றது. சாதாரணமாக தான் ஒரு பெரும் பண்டிதர் என்று புகழ் பெறவே கற்கின்றனர். கீதையை பற்றி அந்த பண்டிதர் விவரமான விளக்க உரை எழுதலாம். ஆனால் அந்த படிப்பின் விளைவாக அவருடைய குணப்பாங்கு, நடத்தை முதலியவை அவருள் கீதை ஊறியிருப்பதாக காண்பிக்காவிடில் அத்தனை பாண்டித்யமும் அவர் சுமந்து திரியும் சுமையே. பாரதிய கலாச்சாரம் இந்த படிப்பினையைத்தான் ஊட்ட முயல்கிறது. உங்களுள் இருக்கும் புருஷரான குருவே இந்த படிப்பினைக்கு மூலாதாரம். மத நூல்கள், மீதி நூல்கள் எல்லாம் மனிதனுள் ஏற்கனவே அமைந்துள்ள ஆன்மீக தூண்டுதலுக்கு அழுத்தம் கொடுத்து அவன் கற்றவற்றை பயிற்சி செய்யுமாறு தூண்டலாம். நீங்கள் கல்வி கற்கும் கல்வி அனைத்தும் மூளைக்கு தீவனமாக கருத வேண்டாம். தனி மனிதனுக்கு அது ஆனந்தமாக மேல் மாற்றமடைய வேண்டும். பொறாமை, பகட்டு, மமதை போன்ற தீய குணங்களை அவனிடமிருந்து விரட்டிவிட வேண்டும். இந்த ஆன்மீக பொக்கிஷத்தை இன்னொருவரிடமிருந்தும் பெறலாம். கொடுப்பவர் மிக உயரிய நிலையினை அடைந்திருக்க வேண்டும். பெறுபவருக்கு சிறப்பு தகுதி இருக்க வேண்டும். விதையில் உயிர்ப்பு சக்தி இருக்கலாம். நிலத்தை உழுது பண்படுத்தி அந்த சக்தியை தூண்டுவதாக அமைக்க வேண்டும். இந்த இரண்டும் சரியாக அமைந்துவிட்டால் ஆன்மீக வெற்றி என்ற அறுவடை நிச்சயமாகும். மத சம்பந்தமான கல்வியை போதிப்பவர் கவரக்கூடிய சிறப்பினை பெற்றிருக்க வேண்டும். கேட்பவரும் தெளிவான, கூர்மையான அறியும் திறன் படைத்தவராக இருக்க வேண்டும். இருவரும் ஆச்சரியமான விதத்தில் உன்னதமாகவும் அசாதாரண ஆர்வத்துடனும் இருந்தால் மிக உயர்ந்த நிலையிலான ஆன்மீக விழிப்பு ஏற்படும். இல்லாவிடின் அத்தகைய விளைவு ஏற்படுவது அரிதானது. அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான குருமார். அவர்கள் உங்கள் செல்வத்தை கவராமல் இதயங்களை கவர்கின்றார்கள். மக்கள் குருவுக்கு சேவை செய்வதில் கவனமாக இருந்து அவர் கற்றுக் கொடுத்ததை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும். கற்பவன் கற்றதை தினசரி வாழ்க்கையில் செயல்படுத்தி உண்மையாக பயிற்சி செய்வதில் ஆர்வம் உடையவனாக இருத்தல் வேண்டும். குருவின் புத்திமதியை செயல்படுத்துவதற்காக தன் இதயத்தை பக்தியால் நிரப்பி தன் திறமை அனைத்தையும் அதற்கே செலவிட வேண்டும். அப்படிப்பட்டவன் சிஷ்யன் என்றழைக்கத் தகுந்தவன். வீடு பேற்றிருக்கும் தனது உண்மையை அறிவதற்கும் ஏற்பட்டிருக்கும் தாகமானது மிகவும் கடுமையாகும் போது இயற்கையின் ஒரு புதுமை வாய்ந்த மர்மமான சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். மண் தயாராகும் போது எங்கிருந்தோ விதை வந்து சேருகிறது.
ஆன்மீக குருவை எங்கிருந்தோ கொணர்ந்து அந்த தாகம் சாந்தி அடைகிறது. பெறுபவர் அறிவொளியை அளிப்பவரை கவரும் வகையான சக்தியை உண்டு பண்ணி வளர்த்து விடுகிறார். அந்த சக்தியானது முழுமையானது, மிகுந்த பலம் வாய்ந்தது. ஆகையினால் இயற்கையாக எந்த சிறப்பொளி ஒளிரச் செய்யுமோ அது ஆசியளிக்க தயாராகிவிடும். நேயர்களே, சாதாரண குருமாரின் எண்ணிக்கை மிக அதிகமாகிவிட்டது. அவர்களில் எவரையும் விட அல்லது எல்லாரையும் விட மிக உயர்ந்த, மிகவும் தயமிக்க குரு ஒருவர் மனிதனுக்கு கிடைக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவனின் அவதாரமே அவர். அவர் தன் சங்கல்பத்தினால் ஆன்மீக வாழ்வின் மிக உயர்ந்த முழுமையை அளிக்கக்கூடியவர். அவரால் கொடுக்க முடியும். மனிதனை அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கவும் முடியும். ஒரு கணத்தில் மிக மிக தாழ்ந்தவன் கூட மிக உயரிய ஞானத்தை பெற முடியும். அவர் குரு அனைவருக்கும் குருவானவர். அவர் மனித உருவில் பூரணமாக உள்ளவர். மனிதனால் கடவுளை மனித உருவில்தான் அறிய முடியும். பாரதிய ஆன்மீக பிரவாகமானது கடவுளின் மனித உருவை வழிபடுவது மனிதனின் தலையாய கடமை என்று திரும்ப திரும்ப பிரகடனப்படுத்தியுள்ளது. கடவுள் மனித உருவில் வந்தாலன்றி மனிதனால் கடவுளை பார்க்கவோ அவரின் குரலை கேட்கவோ நம்பிக்கை வைத்திருக்கவோ முடியாது. நிச்சயமாக மனிதனால் இறைவனை வேறு பல உருவங்களில் கற்பனை காட்சியில் காண முடியும். ஆனால் ஒருபோதும் அவரது உண்மையான உருவத்திற்கு ஏறக்குறைய நெருங்குவது போல கற்பனை செய்ய முடியாது. எவ்வளவுதான் முயன்றாலும் மனிதனால் இறைவனை மனித உருவிலில்லாது வேறு எந்த உருவத்திலும் கற்பனை படமாக காண முடியாது. இறைவனை பற்றி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தினது இயற்கை, அவற்றில் என்னென்ன இணைந்திருக்கிறது என்பது பற்றியெல்லாம் அற்புதமான பிரசங்கங்கள் செய்யலாம். இறைவன் மனித உருவில் இறங்கி வருவதாக கூறுவது அர்த்தமற்ற கட்டுக்கதையே என்று அழுத்தமாக கூறி தங்களை திருப்தி செய்து கொள்ளலாம். சாதாரண கண் பார்க்கக்கூடியது அது ஒன்றைத்தான். இந்த விளக்கம் ஞானத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. இந்த பிரகடனத்திலும் அறிக்கைகளிலும் ஞானம் காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. நாம் அதில் பார்ப்பது கர்வ அலைகளின் மீது மிதக்கும் நுரையே. கோகம், நான் யார், நான் தான் செய்பவன் என்ற உணர்வு ஏன் என்னிடம் உள்ளது? நானே மகிழ்பவன் என்ற அறிவுணர்வின் இயல்பு என்ன? பின்பு இறப்பதற்காக ஏன் பிறக்க வேண்டும்? இந்த வாழ்வை பெற எனக்கு எப்படி தகுதி நேர்ந்தது? இந்த வருவதும் போவதுமான தொடர்ச்சியிலிருந்து, இந்த சம்சாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடுவதையே புராதன ரிஷிகள் தபஸ், அதாவது தவம் என்று வர்ணித்தனர். ஒருவனுடைய புத்தி முதிர்ச்சி அடைந்து விடாத உறுதியான விசாரணையில் ஈடுபடும்போது அவன் தபஸ் பாதையை வந்து சேர்கிறான். இதுவே முதலாவது அடி. மனிதன் இந்த முதற்படியில் ஏறியவுடன் சாஸ்திரங்கள் என்ற தேடுபவர்களின் ஒன்று சேர்ந்து திரட்டிய ஞானத்தின் பெட்டகமாக விளங்கும் புனித நூல்கள் அவனை வரவேற்கின்றன. ஸ்ருதி அல்லது வேதங்கள் முனிவர்களின் மூதுரைகளான ஆலோசனைகளை கேட்டு சிந்தனை செய்து பயிற்சி செய்யுமாறு அறிவுறுத்துகின்றன. அவன் மனம் அவனுக்கு சித்தரித்து காட்டும் கண்ணால் காணக்கூடிய உலகின் ஏமாற்றும் கவர்ச்சிகளிலிருந்து அவன் விடுதலை பெற்று அவனுடைய குறிக்கோளான வீடு பேற்றை அவன் நிச்சயமாக அடைவான் என்று அவை அவனுக்கு உறுதியளிக்கின்றன. மனிதனின் இந்த தனிமையான பயணத்தில் தெய்வம் ஒன்றேதான் வழிகாட்டியாக, துணையாக, ஆலோசகராக இருக்க முடியும். குரு என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் உதவவோ காப்பாற்றவோ முடியாது. எந்த குருமார்
சோற்றியவர்கள் பிரம்மானிஷ்டர்கள் ஆக உள்ளரோ அத்தகையோரையே அணுகுமாறு ஸ்ருதிகள் ஆலோசனை கூறுகின்றன. மற்றவர்களிடம் போக வேண்டாமென எச்சரிக்கின்றன. ஸ்ரோட்சியாஸ் என்றால் என்ன அர்த்தம்? சிறிது கூட பிடராமல் ஸ்ருதிகள் அல்லது வேதங்களின் குறிப்பிட்டுள்ள வரையறைக்குள் விதிகளை சரியான விதத்தில் பின்பற்றி கேள்வி எழுப்பாத உறுதியுடன் பற்றிருப்பவர். பிரம்மானிஷ்டர் என்றால் பிரம்மனை பற்றிய அறிவுணர்வில் லயித்திருப்பவர். அவரிடம் தொந்தரவு செய்யும் சந்தேகங்கள் இல்லை. கவனத்தை திருப்பும் வேறு வழிகளும் இல்லை. ஏனெனில் ஆத்மாவில் உறுதியான நம்பிக்கையே பெற்றுவிட்டார். பொருளாயத உலகைப் பற்றி அவருக்கு கிஞ்சித்தும் கவலையில்லை. எல்லா உலகங்களையும் பிரம்மாவாக, பிரம்மத்துவத்தின் வெளிப்பாடாகவே காண்கிறார். இந்த அறிவுணர்வுக்கு ஒத்தவாறு அவரது செய்கைகள், அசைவுகள் அமைந்துள்ளன. காலம் அனைத்தையும் ஒருங்கே சேர்த்து அவர் காண்கிறார். அவருக்கு முந்தைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். அவர் முக்குணங்களுக்கும் மேலானவர். அவருடைய இருப்பானது அந்த ஒன்றே ஒன்றான ஆத்மாவில்தான் அடங்கி உள்ளது. பேதங்கள், வேறுபாடுகள், இருமை என்பவையெல்லாம் அவரை பாதிப்பதில்லை. அவர் எப்போதும் ஆனந்தத்திலேயே அமிழ்ந்திருப்பார். அத்தகைய ஒரு குருவை தேடி நெருங்குமாறு வேதங்கள் அறிவுறுத்துகின்றன. இத்தகைய தன்மைகள் அனைத்தையும் கொண்டவர் ஒரே ஒருவர்தான். அவர் எல்லாவற்றுக்கும் பிரபு, சர்வேஸ்வரர். உண்மையை கற்றறிந்த, கோட்பாடுகள் அனைத்தையும் அறிந்த பண்டிதர்கள் எல்லோரும் சோற்றியரோ பிரம்மானிஷ்டரோ அல்ல. நீங்கள் தேட வேண்டிய குரு அவர்கள் அல்லர். ஸ்ரீ ராமச்சந்திரர் வசிஷ்டரிடம், தெய்வீக ஆசிரியரே, மரணத்தை தவிர்க்கும் வழி ஏதாவது உண்டா என்று வினவியதாக யோக வசிஷ்டம் கூறுகிறது. இதே பிரச்சனை கௌதம புத்தரை எல்லா வகையான பற்றுகளையும் விடுமாறு வற்புறுத்தி துறவு பாதையில் செல்ல வைத்தது. மனிதர்களில் மிக உயர்ந்தவர் என்ற என்றுமுள்ள மங்கா புகழை வாரி வழங்கியது. இறைவனின் பக்தர்களில் முதன்மையான பிரகலாதன் தன் சிறு வயதிலேயே சக மாணவர்களிடம், நண்பர்களே, நமது வயதை ஒத்த சிறுவர் சிலர் இறந்து எரிக்கப்படுதலையோ புதைக்கப்படுதலையோ நீங்கள் பார்த்ததில்லையா என்று கேட்டான். இவ்வாறு அவர்களது கவனத்தை மரணம் என்ற சம்பவத்தை நோக்கி செலுத்தி அந்த தவிர்க்க முடியாத உண்மையிலிருந்து பாடம் கற்க அவர்களை தூண்டினான். முக்தி அளிக்கும் உயரிய ஞானத்தையுடைய உள்முக தூண்டுதல் உள்ளவர்கள் மரணம் என்பதை பற்றி ஆய்வு செய்து தீவிர சிந்தனை செய்தல் வேண்டும். மரணம் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதை அமங்கலமான ஒன்றாக கருதக்கூடாது. அது மற்றவர்களுக்கு நடப்பது எனக்கு ஏற்படாது என்று கற்பனை செய்து அந்த பிரச்சனையை தூரத் தள்ளி ஓடக்கூடாது. இப்போது அதை பற்றி சிந்திப்பது பொருத்தமற்றது, பலனற்றது என்று மதிப்பீடு செய்து சிந்திப்பதை தள்ளி வைக்கவும் கூடாது. ஏனெனில் மரணத்தை பற்றிய ஆராய்வு தனது உண்மையை பற்றிய விசாரணையே. இந்த உண்மையை உணர வேண்டும். விவேகம் என்பது இறைவன் மனிதனுக்கு அளித்துள்ள சிறப்பு பரிசு. கண்ணுக்கு தெரியும் பிரபஞ்சத்தின் இயல்பு, உண்மை பற்றி அறிவதற்கு விவேகத்தை உபயோகிக்க வேண்டும். மரணம் என்ற உண்மையே நான் யார் என்ற மிக முக்கிய கேள்வியை எழுப்புவதற்கான பிரதான காரணம். ஆகையால் அந்த உண்மையை கவனத்திற்கேற்றதல்ல என ஒதுக்கி தள்ளக்கூடாது. அதை எண்ணி பயந்து ஓடுதல் கூடாது. அவ்வாறு நடந்தால் அஞ்ஞானம் என்ற முட்டாள்தனத்தின் முதற்படியில் விழுவீர்கள். உங்கள் மனதில் முட்டாள்தனமென்ற மரத்தின் நாற்றினை நட்டுவிட்டீர்கள். மாயையின் தூண்களை தாங்கும் ஆதாரமாகி விட்டீர்கள்.
மனித வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து மர்மங்களும் மரணத்தை பற்றிய விசாரணையுடன் பின்னி பிணைந்துள்ளன. மரணத்தை விசாரணை செய்தால்தான் இறைவனின் உன்னத சிறப்பையும் காம்பீரியத்தையும் முழுவதுமாக தெரிய முடியும். மரண தேவனான யமனிடம் நச்சிகேதன் கேட்ட வரங்களில் கதோபனிஷத்தின்படி மிக முக்கியமானது மரணத்தை பற்றியதே. மரணத்திற்கு பின்பும் மனிதன் இருக்கிறானா? சிலர் அவன் இருப்பதாகவும் மற்றும் சிலர் இல்லை என்றும் அறிவிக்கின்றனர். அவரவர் கற்பனைக்கு ஏற்றவாறு தர்க்கம் செய்கின்றனர். இந்த கருத்துக்களில் எது உண்மை? இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வையுங்கள் என வேண்டி பதிலுக்காக கெஞ்சினான். யமன் அவனுடைய வேண்டுதலை புறக்கணிக்க பார்த்தான். மகனே நச்சிகேதா, இது ஒரு தீர்க்க முடியாத மர்மம். சூஷ்மங்களிலும் சூஷ்மமாக புனித நூல்கள் அதை பற்றி எழுதியுள்ளன. இந்த அரிய நிகழ்வை பற்றி என்னால் தேவர்களுக்கு கூட புரிய வைக்க முடியவில்லை. அப்படி இருந்தும் நீ இந்த வரத்தை கேட்கின்றாய். இந்த பிரச்சனையை பற்றி நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? நீ ஒரு களங்கமற்ற சிறு பையன். பல பல சந்தோஷ நிகழ்ச்சிகளை அனுபவித்து மகிழ உனக்கு நீண்ட வாழ்நாள் பெரும் தகுதியுள்ளது. உனக்கு வரமாக மிக பெரும் செல்வத்தை அளிக்கிறேன். பெற்றுக்கொண்டு மிதமிஞ்சிய சந்தோஷத்துடன் வாழ். எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளின்பத்தை கேட்டு பெற்றுக்கொள். வந்து கேட்டு மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல் என்று யமன் கூறினான். ஆனால் நச்சிகேதன், தர்மராஜா, எத்தனை பரந்ததாக செல்வம் இருந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை அது அளித்தாலும் உங்களது தாக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே? சிருஷ்டியில் எதுவும் உங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது, அப்படித்தானே? எல்லாமே மரணத்தில் மூழ்கியிருக்கிறது. அப்படி இருக்க ஏதோ தற்காலிகமாக தணிப்பை கொடுக்கக்கூடிய பொருள்களுக்காக நான் ஏன் ஆசைப்பட வேண்டும்? என் இதயம் வேண்டும். அந்த வரத்தையே எனக்கு அளியுங்கள் என பதிலளித்தான். மகாபாரதத்தில் ஒரு கேள்விக்கு பதில் கேட்கப்படுகிறது. இந்த உலகில் பெரிய அதிசயம் எது? தர்மராஜா, ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இறப்பதை பார்க்கின்றோம். நாமும் இறப்போம் என்று நாம் எண்ணுவதில்லை. இதிலும் பார்க்க பெரிய அதிசயம் என்ன இருக்க முடியும் என்று பதிலளித்தார். அதே போன்று மிக புகழ்வாய்ந்த முனிவராகிய யக்ஞவல்யர் தான் சந்நியாசம் பெற தீர்மானித்து தன் இரு மனைவியரான காந்தியாயனி, மைத்ரேயி தன் முன்னர் வரவழைத்து தன் அசையும் அசையாத சொத்துக்கள் அனைத்தையும் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு விட்டதாக கூறினார். இதை கேட்டவுடன் மிகுந்த புத்தி கூர்மையும் நுண்ணறிவும் படைத்த மூத்த மனைவியான மைத்ரேயி முகத்தில் புன்முறுவலுடன், நீங்கள் எனக்கு அளிக்கும் இந்த செல்வம் எல்லாம் என்னை மரணத்திலிருந்து காத்து எனக்கு அமரத்துவம் அளிக்குமா? நீங்கள் அவ்வாறு உறுதி அளித்தால் நான் நிச்சயமாக வணக்கத்துடன் அவற்றை பெற்றுக்கொள்வேன் என மறுப்பு தெரிவித்தாள். செல்வம் பல வகைகளில் வாழ்க்கையை இன்பகரமாக்கும். அது ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களினால் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும். அத்தகைய மதிப்புமிக்க செல்வம் உனக்கு வேண்டாமென்று கூறுகிறாயா என யக்ஞவல்யர் விளக்கினார். ஆயினும் மைத்ரேயி விடாப்பிடியாக இருந்தாள். நீங்கள் சொல்வது உண்மையாக இருப்பின் நீங்கள் மேலும் தொடர்ந்து அவற்றை அனுபவித்து அவற்றிலிருந்து மகிழ்ச்சி பெற்றிருக்கலாமே. ஏன் அவற்றை துறந்து சந்நியாசியாக வாழ நிச்சயித்தீர்கள்? இது சரியில்லை. எங்களைப் போன்ற பலவீனமான மனமுடைய பெண்களிடம் ஏமாற்றும் தன்மை வாய்ந்த இந்த அற்ப பொருளை அளித்து ஏமாற்றுவது சரியில்லை. நீங்கள் வைத்திருக்க மறுக்கும் செல்வம் எவ்வாறு எங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் அளிக்கும்? இவையெல்லாம் தற்காலிகமானவை. இவை அழிந்து போகக்கூடியவை. இன்னும் மேலும் மேலும் எங்களை தலைப்படுத்தி சிக்க வைக்கக்கூடியவை. எந்த அறியாமையை நாம் உதறித்தள்ள ஏங்குகிறோமோ அதை இவை போஷித்து வளர்க்கும். மனக்கலவரம்,
கவலை முதலியவற்றை முக்கியமாக தூண்டுபவை இவையே. ஆத்மாவின் பிரதேசத்தில் இல்லாததால் அவை இயல்பிலேயே மாசு நிறைந்தவை என்று அவள் கூறினாள். இந்த உண்மையை தன்முன் மைத்ரேயி வைத்ததும் யஜ்ஞவால்க்கியர் அமைதியானார். அதற்கு மேலும் என்ன கூறுவதென்று அறியாது யஜ்ஞவால்க்கியர் அவள் முன்னர் தலைகுனிந்து நின்றார். அப்போது மைத்ரேயி தன் கணவரின் காலடியில் விழுந்து வணங்கி, பிரபோ, நீங்கள் எல்லா மர்மங்களையும் அறிந்தவர். நீங்கள் எங்களை அழைத்து இவ்வாறு அறிவித்தது எங்கள் புத்தியை சோதிப்பதற்காகவிருக்கும். எனக்கு சொகுசு மேல் ஆசை கிடையாது, சுகம் கூட வேண்டாம். எனக்கு உடைமைகளான செல்வங்களை வைத்திருக்கும் ஆர்வம் இல்லை என்றும், நிலைக்கக்கூடிய ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய வழியை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினாள். உண்மையில் பரபிரம்மம் என்று ஒன்றுதான் உள்ளது. பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹ என்று அத்வைத சாஸ்திரங்கள் அறிவிக்கின்றன. பிரம்மன் மட்டுமே உண்மையானது. சிருஷ்டி பொய்க்கதை, ஜீவியும் பிரம்மமே. கனவு அனுபவம் போன்று உலகத்தில் நடப்பது அனைத்தும் உண்மையற்றது. அவை மறைகின்றன, திரும்ப வருகின்றன. வெறுப்பு, பொறாமை, சுயநலப் பேராசை என்ற பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீரே இந்த உலகில் அனுபவிக்கும் இன்பம், சந்தோஷம் அனைத்துமே. இந்த காணல் நீரை உண்மை என்று நம்பி அதை நோக்கி ஓடுபவர்கள் எப்படி குருவாக முடியும்? அவர்களை ஞானிகள், அறிவாளிகள் என அழைப்பது சரியானதா? மாயையான அதிகாரம் வாய்ந்த உன்னத ஸ்தானங்களில் அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பயிற்சி செய்யாததை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். அவர்கள் புறக்கணிக்கும் லட்சியங்களை அவர்கள் காட்டுகின்றனர். ஆன்மீக முன்னேற்றத்தை தேடுபவர்களுக்கு அவர்கள் எவ்வாறு முன் உதாரணமாக முடியும்? அவர்களிடம் குரு தத்துவம் சிறிது கூட இல்லாததால் அவர்கள் போலியானவர்கள். சர்வேஸ்வரன் தான் உண்மையான குரு. தேடலில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் இதுவே பாதை. இந்த நம்பிக்கையை அவர்கள் உறுதியாக பற்றி நிற்கட்டும்.